அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் கருவறையினுடைய சுகத்தை கல்லறை வரை எப்படி அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும், அதாவது விஞ்ஞான பூர்வமாகவும் மெய்ஞான பூர்வமாகவும் இயற்கை இயல்பூர்வமாகவும் எப்படி நீட்டித்து இந்த உலகத்தில் நமக்குள்ள கிடைத்த இந்த பிறவியை எந்தவிதமான அனாவசியம் இல்லாமல், எந்தவிதமான மன அழுத்தமோ மன இறுக்கமோ இல்லாமல் ஆரோக்கியத்தோடு, மேக்சிமம் ஆரோக்கியத்தோடு நாம் வாழலாம் என்பதை என்னுடைய அனுபவத்தை நான் பதிவு செய்கின்றேன். நான் ஏற்கனவே இதில் 5 பகுதிகள் பதிவு செய்திருக்கின்றேன். இந்த பகுதி 6வது பகுதி. இந்த பகுதியிலே நான் சொல்லியிருந்தது 5 பகுதி வரை சொல்லுது. கருவறையில் நமக்கு ஒட்டுமொத்த ஆற்றலும் அதை இணைந்த பிணைந்த அறிவுகளும் அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நமது பிண்டத்துக்குள்ளே வைக்கப்பட்டு, நமக்கு தெரியாமலே வைக்கப்பட்டு பிறக்கிறோம். பிறந்த பிறகு வாழும்போது அந்த ஒட்டுமொத்த ஆற்றல்களை எந்த விதமான கம்பேரிசன் இல்லாமல் இன்ஸ்பிரேஷனோடு, இன்ட்யூட்டிவ் இன்ஸ்பிரேஷனோடு, இன்டர்னல் இன்ஸ்பிரேஷனோடு, மெலோடியஸ் இன்ஸ்பிரேஷனோடு, ஒரு மைக்ரோவேவ் வைப்ரேஷனல் சென்சிட்டிவிட்டி இன்ஸ்பிரேஷனோடு நாம் வளர்க்க வேண்டும். அப்படி நாம் வளர்க்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணம், அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு அத்தனையிலும், நம்முடைய ஒவ்வொரு செல்களிலும், அதாவது மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களிலும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 15 ட்ரில்லியன் பல லட்சம் கோடி செல்களிலும் இணைக்கப்பட்டும் பிணைக்கப்பட்டும் தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பினுடைய உணர்வு அதிர்வலைகள். நீங்கள் அவைகளை பார்க்கவே முடியாது, உணரத்தான் முடியும். அந்த உணர்வு அதிர்வுகளை நாம் உணர மட்டுமே முடியும், எல்லாருக்கும் தெரியும். அன்பினுடைய உணர்வு அதிர்வுகளோடு, உண்மையினுடைய உணர்வு அதிர்வுகளோடு. ஏனென்றால் இந்த உடம்பானது பொய்மையில் நாம் தெரிந்தால், குழந்தைகளை விட்டுருங்க, நாம் தன்னஞ்சறிவது பொய்யற்க என்று தெரிந்து செயல்படுற பாருங்க, அதுக்கு பிறகு மழுங்கி போயிடுறது, அப்புறம் ஜெயிலில் நம்ம பார்த்துடலாம்ன்றது, அப்பீலுக்கு போகிறது, சுப்ரீம் கோர்ட்டு போகிறதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது, கேவலப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உச்ச பதவியில் இருப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய ஜுடிஷியலுடைய, காவல்துறையிலுடைய, உளவுத்துறையில் இருக்கக்கூடியது 54 டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் நம்பர் 1 இருப்பீங்க. ஒரு செகண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன யூடியூப்பில் போட்டு விட்டுருவான், அதுக்கு தெரியலேன்னு வைங்க, ஆனால் ஒரு சின்ன ஆடியோவில் உங்களை க்ளோஸ் பண்ணிடுவான். அப்போ நீங்கள் படுற அந்த பாடு இருக்குல்ல, அந்த பாடு என்பது உங்களுடைய உண்மையாக நீங்கள் கலட்டி விட்டுட்டு, உண்மையை சிதைத்து விட்டு நீங்கள் இருந்ததுக்கு நடந்த நிகழ்வு தான் அதை ஒழிய அந்த சிதைத்தில் உள்ள, ஏன்னா வெளியே சொல்ல மாட்டீங்கல்ல. இப்போ அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு வேடை மாற்றி ஆட்சியா அரசா, அரசா ஆட்சியா, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, ஜாலியாக எடுத்துங்க. அப்படியெல்லாம் உழப்பும். அந்த உழப்புறது உலகத்தில் யாரும் உங்களை உழப்ப முடியாது, ஆனால் உள்ளிருந்து ஒன்று உழப்பும். அந்த அதிநுண் மின் மென், ரொம்ப மென்மையானது, நுண்மையானது. அந்த அதிர்வலைகளையெல்லாம் கணக்கிட்டு உங்களுடைய எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும், ஒவ்வொரு அணுவணுவான சொல்லிலும் செயலிலும், ஒவ்வொரு அணுவணுவான எண்ணத்திலும் 60,000 எண்ணங்கள் உருவாகிறதே, அல்லது புதிய எண்ணங்கள் உருவாகிறதே, புதிய சிந்தனை, அதிலையெல்லாம் இதை கலந்து செய்யணும்னு சொன்னேன். அப்போத்தான் நீங்கள் கருவறை சுகத்தை, பொட்டன்ஷியல்
ப்ளஸ் லவ் அண்ட் ட்ரூத். இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உலகத்தில் எந்த தத்துவமும் கிடையாது, எந்த மந்திரமும் கிடையாது, எந்த வேதாந்தமும் கிடையாது, எந்த சித்தாந்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய மாபெரும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அத்தனை வேதாந்தமும் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் ஒருத்தர் தான் 108 உபனிஷத் சொன்னது. ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 10 பேரோ இப்படி வச்சுக்கங்க. இல்லை அது ரொம்ப போட்டு திருப்பி பேசணும். உங்களுக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு தான் அடிக்கடி உங்களுக்குள்ளே விவேகானந்தர் இருக்கார், உங்களுக்குள்ளே சித்தர்கள் இருக்காங்க. அப்படி இல்லாத ஒன்றை நீங்கள் உணர முடியாது. அது ரொம்ப சயின்ஸு. ஒரு செவர் உணருமா? சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், அது அசையாமல் இருக்குது அப்படின்றதுனால ஒரு செவருக்கு அது வந்துருமா? அது ஞானியா? அதல்ல. உங்களுக்குள்ள ஒவ்வொன்றையும் உள்வாங்கும் போது ஏற்படும் போது இந்த உண்மையும் சத்தியமும் அன்பும் கலந்து மானுடமும் கலந்தால் தான் நீங்கள் அதை நீட்டிக்க முடியும். அதோடு இப்போ நான் சேர்க்கிறது, உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் அன்பையும் உண்மையையும் இனம் கண்டு புட்டப் பண்ணணும். இவருக்கு நாம் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா, இவற்றிலிருந்து நம்ம எடுக்கணுமா எடுக்க வேணாமா, எல்லாத்துலேயும் உலகத்தில் இருக்க அத்தனை வியாபாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் செயல்படும் போது கொடுக்கல் எடுத்தல் தான். கொடுத்தும் எடுத்தும் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இயற்கையுடைய பெரிய ரகசியம். அதை பின்னால் சொல்கிறேன் நான். அந்த கொடுக்குதலையும் எடுத்தலிலும் அன்பும் கருணையும் உண்மையும் கலந்திருக்கானா நெய்ய கருவறை சுகத்தை, அந்த நோ தாட் சுகத்தை, அந்த மெடிடேட்டிவ் சுகத்தை நீங்கள் உணர முடியும். அழுத்தி சொன்னோடனே நீங்கள் உடனே பெரிய ஞானத்துக்கெல்லாம் நான் போகலை. எனக்கும் நழுவல்கள் வருகின்றன. எதால் வருகின்றன? கொஞ்சம் அப்படி எந்திரிச்ச உடனே, கொஞ்சம் நான் புகழ் பெற்ற உடனே, கொஞ்சம் என்னை பாராட்டின உடனே ஒரு சுகம் வருவாருங்க. என்ன சுகம்? நான் தான் அப்படின்னு அந்த திமிர், அந்த ஆணவம், அந்த உள்ளுக்குள்ள அனாவசியமான கற்பனையான சுகம், நம்மளை அடிக்க யாருமே இல்லை என்று சுகம் வரும்போது, ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் அன்பையும் சத்தியத்தையும் கருணையையும் காட்டி மானுடத்தையும் செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் முதல்ல எப்படி செயல்படுவீங்கன்னா, ஒன்றுமில்லாத காலத்தில் நீங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் தாங்க கொடுத்தீங்க, உங்கள் தாங்க, அப்புறம் கடவுள் அருள் எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் கிடைச்ச பிறகு எந்திரிக்கும் பாருங்க, அந்த ஆணவம் அழிந்து அப்புறம் உங்களுக்கு பொய்மை சமாதானமெல்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதனால் அடுத்தவனுக்கு அட்வைஸ் வேறு. நீங்கள் செய்கிறீங்களே நான் செய்ய, அதெல்லாம் யாரும் வேணும். புத்தகங்களை எழுதுறது பொய்மையும் மாயையும், அதோட ஆணவம் ஏறும். அதெல்லாம் ஏறாதுன்னு சொல்லாதீங்க. நான் ஆன்மாவை அறிந்ததால் அனைத்து முடிந்தது என்றே நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கும் வரை ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஆணவம் மாயையும் அறியாமையும் மறுபடியும் வரும். நீங்கள் தான் எல்லாம் அடைஞ்சிட்டு அடுத்தாப்புல படிக்க வேணாம், நம்மளை செத்து போயிடலாமே. சாகிற ஒரு விஷயத்தை அடையும் தெரிஞ்சுக்கிட்டே சாக மாட்டோமே நம்ம. அப்போ என்ன அர்த்தம்? அறியாமை, சாவை பற்றி அறியாமைங்க. செத்த பிறகு ஒன்றும் இல்லை, தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சபை ஊர்வலங்களை எல்லாம். நமக்கு வயது முடிஞ்சு போச்சுன்னு தெரியுது, ஆனால் சாக மாட்டோம். இன்னும் என்னமோ 5000 வருஷம் இருக்கிறது மாதிரி. அதுக்கு மேலே டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம உடம்பை பூரா கெடுத்துட்டு. எந்த நாய்க்கும், எந்த மாட்டுக்கும், புலிக்கும், எந்த மிருகங்களுக்கும், எந்த பறவைகளுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்ததாக வரலாறே கிடையாது. இந்த மனிதன் போய் ஏதாச்சும் ஹைப்ரிட் பண்ணியிருந்தா தான். இந்த வனவிலங்குகளை கொண்டாந்து மிருக காட்சிகளில் வச்சு என்னமாச்சும் பண்ணியிருந்தானே ஒழிய, பல லட்சக்கணக்கான யூடியூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா 4Kன்னு போட்டு 3Dன்னு போட்டு அனிமல்ஸ்னு போனீங்களா, அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான உயிரினங்கள். ஆக்டோபஸ்லாம் இப்போ தான் நம்ம எடுத்தோம். அதுக்கு முதல்ல எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதுகளுக்கெல்லாம் ஆணவமே வராது.
பயந்து ஓடிடும். அது உயிரை பசி, வலி, பயம், கொஞ்சம் பாசம், அடுத்து பாலியல், காமம், அதுக்கு முடிஞ்சிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடும். அதனால தான் அது ஓப்பன் ஸ்பேஸில் கூட அது மேட் பண்ணும். நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு பிறகு எந்த பாலியலும் செய்யாது, தெரியாதானா அதுக்கு. பிகாஸ் அதுகளுக்கு எண்ணம் அற்றே இருக்கு, மனம் அற்றே இருக்கு. அறிவு என்பது வெரி 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 லிமிட்டட். அதுக்கு மேலே அது போகாது. புலி என்ன நீங்கள் சொன்னாலும் புல்லை போய் சாப்பிடாது. பசு என்னதான் நீங்கள் பண்ணாலும் சிக்கன் பிரியாணி தேடாது. இப்படி வச்சுங்க. நமக்கு மட்டும் என்ன வரும் தெரியுமா? இதிலே பெரிய ரகசியம் இருக்குது. 5 அறிவு வரைக்கும் இது 6 அறிவு. 6 அறிவு வந்தவுடனே ஆணவம் வரும், மாயை வரும், பொறாமை வரும், பொய்மை வரும், எல்லாம் மூட நம்பிக்கை வரும். பட்டினியாக இருந்தவன் உழைச்சு 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 செத்து வீடு கட்டுவான். அந்த வீடை அவன் கட்டுறதுக்கு அவன் பார்க்குற வாஸ்து, அவன் பார்க்குற ஜாதகம், அவன் பார்க்குற அது என்ன, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் செய்கிற நீயே? உனக்கு ஒரு நம்பிக்கை உருவாயிருச்சு. அந்த வீடே இல்லாமல் இருந்து என்ன செஞ்ச? வீடே இருக்கும்போது தான் உனக்கு வந்தது. அப்போ எதிலிருந்து வந்தது? அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சியில், ஏற்கனவே நான் சொன்னேன்ல 5 ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொன்னேன்ல, எவல்யூஷன், எலிவேஷன், enlargement, enrichment and enlightenment of genetical intelligence through which your whole life is ticking போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தவறுனா 2 வருஷத்துக்கு மேலே ஒழுங்காக ப்ராக்டிஸ் இருந்தால் போச்சு. சினிமாவில் டைரக்டர்லாம் பல டைரக்டர்ஸ் வீட்டிலே இருக்கிறது காரணம் முதல்ல அடித்தது, வீடு வாங்கினது, படுத்துக்கிட்டது. ஏன்னா அது கொட்டிடும். அதுக்கு பிறகு எத்தனை படம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் ஒரு மனிதன் ஒரு நொடி கூட தலையில் ஏறிடாமல் பார்க்க முடியாத ஆரம்பத்தில் இதெல்லாம் வரும். அப்போ பொட்டன்ஷியலுடைய 5 மேனேஜ்மெண்ட்ஸ், எலிவேஷன், எவல்யூஷன், ஆற்றலை செயல்படும் போது அன்பு, கருணை, சத்தியம், மானுடம் எல்லாம் கலந்து செய்கிறோம். அந்த இடத்துல இது ஏறுமுங்க, என்னென்னமோ ஏறும். அதில் தான் பொய், மெய், மாயை எல்லாம் சொல்கிறேன். நம்பிக்கை, மூட நம்பிக்கை, அப்புறம் ஆணவம், எல்லாத்தையும் என்னையை பொறுத்தவரை ஒவ்வொரு தடவையும் ஏறும். அதை செருப்பால் அடிக்கணும்னு நான் சொல்லுவேன். அடித்து கொண்டே இருக்கணும். எந்திரிச்சிடும். யாருக்கு வேணாலும் எந்திரிக்கும் உலகத்தில். அப்போவெல்லாம் அடிக்கிற அடியில் அப்படியே கீழே அது விழுகும் பாருங்கள். அதைத்தான் அந்த மைக்ரோவேவ் சென்சிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தான் உணர முடியும். கடவுளை நீங்கள் தான் சார் உணர முடியும்னு சொல்லிட்டான். கடவுளே நீங்கள் தான் உணர முடியும்னு சொல்லிட்டான். உங்கள் சிறுநீரை நீங்கள் தான் கழிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் மூச்சு விடணும். பிறந்ததிலிருந்து இன்று வரை மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பயிற்சி எடுத்தீங்க? பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, டைஜஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன பயிற்சி எடுத்தீங்க? கெடுத்தோம். அப்புறம் அதனுடைய ப்ராசஸ் இருக்குது. 10 இட்லி சாப்பிட்ருப்போம் இளம் வயதில், அது 2 இட்லியாக மாறும். அதெல்லாம் தனி. அது வயதினுடைய முதுமை, உடம்பினுடைய உறுப்புகளுடைய ப்ராசஸ். இதுவும் நீங்களாக கொண்டு வந்தீங்க. அப்போ இதையும் அறிந்து அதையும் அறிந்து பொய்மை ஏறிடாமல் மறந்து, ஆணவம் ஏறிடாமல் மறந்து, அதுக்கெல்லாம் வேற ஒன்றும் செய்ய வேணாம். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. பொய்யா நினைக்கிறமே, கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டோமே, இப்போ அடிபட்டு ஓஞ்சு போய் தத்துவமெல்லாம் வரக்கூடாது. ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது. எழுதி போட்டுறான். ஆல்கஹால் சாப்பிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்டு இந்த உடம்பில் இருக்க எல்லா உறுப்புகளுடைய தன் இயக்கத்தையே உடைச்சி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சார் இப்போ நாங்கள் எங்கெங்கே போகிறோம். அழகாக ஒரு நண்பர் சொன்னார், ஒவ்வொருத்தரும் குறைஞ்சி 10 மாத்திரை சாப்பிட்றோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுக்கு வந்ததுக்கு காரணம் நம்மை கெடுத்தது. அதே மாதிரி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த கருவறை சுகத்தை மட்டும் இப்போ கெடுத்துட்டோம்ல.
இன்னி கருவறை சுகத்தோட மன அழுத்தம் நம்ம இருக்கணும்னா இந்த அன்பு கருணை மட்டும் இல்லை, இது ஏறிடக்கூடாது. எதில் இருக்கிற பேச்சு கேட்பாங்க, சார் நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க, அது முயற்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் என்னுடைய ஏதோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், போய்கிட்டு. இந்த வார்த்தை ஜாலத்தில் இருக்கக்கூடாது. மேடையிலலாம் அப்படியே தத்துவமாக பேசுகிறாங்க இந்த சொற்பொழிவாளர்கள்லாம் பார்த்தேன். சிலருடைய வீட்டுக்கு போனவுடனே அவ்வளவா அசிங்கமாக இருந்துச்சு. அவன் வச்சுருக்கான், பணம் வச்சுருக்கான், பொருள் வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான், நினச்சதெல்லாம் செய்யலாம். ஒரு நாள் கூட அவன் திருப்தி ஆகலை. அது பேசும்போது நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அதை ஆரம்பிச்சிருக்கோம், ஒன்றுமே செய்யலை சார். அவன் இதுக்கு வரி விளக்குக்காக ஏதோ செய்கிறது, புரியுதுங்களா? ஆனால் நமக்குள்ளே தெரியும் இல்லையா, தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தவன் தெரியுமா இல்லையா, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் நல்ல பிறப்பு, தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த உடம்புக்குள்ள உணர்வை கொடுத்து, பொருட்களை கொடுத்து, உறுப்புகளை கொடுத்து, இயக்கத்தை கொடுத்து, இயக்கத்தை பூரா இயக்கி பஞ்சபூதங்களை கொடுத்து, அத்தனையும் கொடுத்துட்டு உங்களுக்கு அறிவு என்ற பெட்டகத்தை திறஞ்சு வச்சு பூராத்தையும் உள்வாங்கிறதுக்கு பொறிகளையும் புலன்களையும் கொடுத்து அதை கொஞ்சம் கண்டுக்குங்க. ஐடென்டிஃபை தட். when you are identifying your intelligences, how it is going above that or below that or abnormal that அப்படின்றத கொஞ்சம் கண்டினியூட்டியாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களை மாற்ற உலகத்தில் எவனாலும் முடியாது. உங்களுடைய கருவறை சுகத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஆக எப்போ வேணாலும் எந்திரிக்குமுங்க, எப்போ வேணாலும். இதுதான் என்னுடைய அனுபவம். அப்படியே கடுமையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தத்துவம்லாம் வருமுங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு, அப்படி உலகம் ஒன்றும் இல்லை, மயானத்தில் நின்று பேசுகிறது மாதிரி. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிப்பான் பாருங்கள். செல்லுகளை தூக்கிட்டு அந்த கிரேவியாடை விட்டு வெளியே வரும்போது, அதனால் அதை முடித்து அதை கழிச்சிட்டு அன்பை இதையும் அப்படியே எந்த நேரமும் சர்வை பண்ணி கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கிட்டு இந்த ஆசை, பேராசை, பொறாமை, பொய்மை, மாயை, நம்பிக்கை, மூட நம்பிக்கை, உச்சக்கட்டம் ஆணவம் ஏறும்போதெல்லாம் செருப்புட்டே அடித்தாதான் நீங்கள் கருவறை சுகம். இப்போ நான் சொன்னேன், இதில் எதுலையாச்சும் பயிற்சி இருக்கான்னு பாருங்கள். தியானம், யோகா அதெல்லாம் உங்களுக்கு வச்சுக்கோங்க, வாக்கிங் வச்சுக்கோங்க. அது உடல் பயிற்சி, ஒரு ஃபிசியோதெரப்பி. இப்போ நான் இன்றைக்கி பண்ணால் நடக்கலைன்னா எனக்கு தெரியும், சுகர் ஏறுது இறங்குறது, பிகாஸ் ஆஃப் தட். பட் மனசுக்கு என்ன நீங்கள் பயிற்சி கொடுக்க முடியும்? உடனே இறங்கிடும் மனசு, இறங்கலாம் இறங்காது. மனசுன்றதே இன்னும் ஒருத்தரும் கரெக்டாக டெஃபினேஷன் பண்ணுறதில்ல. அதுக்கு ஏற்கனவே நீங்கள் நீங்களாக இருந்து, நேர்மறை நீங்களாக இருந்து, எதிர்மறையில் எந்திரிக்க விடாமல் இருந்து, உங்களுடைய பொட்டன்ஷியல் அனைத்தையும் நீங்கள் தொடர்ந்து வளர்த்து கொண்டு, உங்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், காலம், இடம், பொருள் அனைத்தையும் ஒன்றில் ஒன்றுபட்டு உண்டன கட்டுப்பண்டு எந்த விதமான எதிர்வினையும் சேராமல் அதற்குள்ளேயே இருந்து அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணால் உலகத்திலே நீங்கள் தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆக முடியும். அதோடு எந்திரிக்கும் பையன் அதுக்குள்ளேயே இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியாமே இருக்கிறதா. திரும்ப சொல்கிறேன், அன்பும் கருணையும் சத்தியமும் மானுடமும் கலந்து கலந்து உங்களுடைய சுயத்தோடு செஞ்சு அப்புறம் எந்திரிக்கும் பாருங்கள். பொய்மை, மாயை, ஆணவம் வரைக்கும் அதையெல்லாம் அடித்தா தான் நீங்கள் கருவறை சுகத்துக்கு நீட்டிக்க முடியும். நான் இதில் எந்த விதமான தத்துவமும் நான் சொல்லலை. டைரக்ட் உங்கள் சாப்பாடை வாயில் ஒழுங்காக சாப்பிடுங்க, மெண்டு சாப்பிடுங்கன்னு வள்ளுவன் சொன்னதை தான் நானும் திருப்பி இது மாதிரி சொல்கிறேன். இதனால் யாரும் செய்ய முடியாது சார், இதுக்கு நேரம் இல்லை சார். என்ன நேரம் இல்லை? ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஃப்ராடுன்னு தெரியுது, ஏமாத்துறீங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா வியாபார ஸ்தலத்துக்கும் போங்க. இப்போ எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஒரு அரிசி கடைனா 500 அரிசி கடை வந்ததுனால, ஒரு ஜுவல்லரினா 500 ஜுவல்லரி வந்ததுனால, ஒரு உழவர் சந்தைனா அத்தனை, எல்லாத்துலேயும்
உழவர் சந்தையில் எழுதி போட்ட விஷயத்தான் அங்கே சொல்லுவாங்க. அது வேற வெங்காயம் சார், எழுதி போடுறது வேற வெங்காயம். என்ன நடந்திருக்கு? என்ன செய்ய முடியும்? நீங்கள் இங்கே மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாட்டிக்கிட்டதில் ஒரு ஃப்ராடு. அது இப்போ இல்லைன்னா நீங்கள் வந்து இடி எப்படி வரும், ஐடி எப்படி வரும், ஹைகோர்ட்டில் எப்படி வரும், அப்பீல் எப்படி போகும்? எதுக்குங்க போகணும் கோர்ட்டுக்கு? எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரணும்? தவறி ஏதோ நடத்திட்டு, தெரியாமல் நடத்திட்டு போலீஸ் வரலாம். ஏதோ தவறு நடந்துருச்சு, அதுக்கு யூ ஹேப்பன் டு பீன்னு வரலாம். தெரியாமல் நீங்கள் பர்பஸாக ஒவ்வொரு நாளும் கத்தியை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு, யார் தூக்கி வச்சுருக்கான் தெரியுமா? பாருங்கள், எவனாச்சும் பட்டினியாக இருக்கவன் தூக்கி வச்சுருக்கல சார். நீட்டாக நடந்து போகிறான், ஷேர் ஆட்டோவில் 10 ரூபா கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். உனக்கு 100 கார்கள் இருக்கிறது, ஏன் மாட்டிக்கிட்டு முழிக்கிற? அதை புரிஞ்சியா? மாட்டிக்கிட்டு இருக்குன்றது நீ எனக்கு சொல்லவே வேணாம், கன்ஃபஷன் கொடுக்கணும். நீ இன்றைக்கி இருக்க அரசியல்வாதியெல்லாம் ஒன்றுமே செய்யணும். நான் அடிக்கடி சொல்கிறது, மறுபடியும் இன்றைக்கி இதோட சேர்த்துக்கணும். நீ வச்சிருக்கிறதுல 70% நீ உன் சொத்தை காமிக்காத. ஒரு 30% நான் இப்படி வச்சிருக்கேன்னு அப்படி தூக்கி போடுவோம். நீ செஞ்ச பாவம் புண்ணியம் அதெல்லாம் நான் வரலை. ஒரு நிறைவு உனக்கு இருக்கும் லேசா. பாருங்கள், நினச்சி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் எங்கள் காசை நீ கொடுக்குற அப்படின்னு ஓட்டுக்கு காசு வாங்குகிற அளவுக்கு நீங்கள் ஆக்கிட்டு இப்போ சொல்லிக்கிட்டுங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போது இப்போ இருந்து காசு கொடுக்குறதுக்கு பேசுகிறதுக்கு இது என்ன சார் பாலிசி? இது என்ன பாலிசி? ஒட்ட தமிழ்நாடை பிடிக்கணுமா? தமிழ்நாடை பிடிச்சா உடனே அடுத்தாப்புல ஆட்சி வந்துடுமா? ஆட்சி வந்த உடனே இப்படியே தேனாரும் பாலாரும் வச்சு ஒரு தெய்வீக பூமி ஆக்கி விடுவாங்க. என்ன சார் செய்ய போகிறீங்க? கூட்டணி வந்தாலும் சரி, கூட்டணி இல்லைனாலும் சரி. எஸ் சார், இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் சிந்திக்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு இருக்க முதலமைச்சரே கேட்டுக்கிறேன், சிந்திங்க. போதும், இன்னும் 1 இயர் மறுபடியும் ட்ரிக் பண்ணி என்னமோ தேர்தல் அறிவிக்கை கமிட்மெண்ட் இல்லை. நல்லா அலசுங்க. ஒரு தனி மனிதனுக்கு ஆள் இருக்காது சார். உங்கள்கிட்ட வந்து லட்சக்கணக்கான அறிவாளிகள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான சான்றோர்கள் இருக்காங்க, விஞ்ஞானிகள் மாதிரி இருக்காங்க. இதுதான் இது வரும்னு சொல்லுவான். அதை அப்படியே திங்க் பண்ணுங்க. இதெல்லாம் நான் செய்கிறேனே, இத்தனை பல லட்சம் கோடிகளுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேனே, இன்னைக்கு இருக்க முதலமைச்சர், இன்னைக்கு இருக்க அமைச்சர், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே சிந்துங்க. இன்னைக்கு இருக்க ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் உங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் கொடுத்துருக்க வசதியை பாருங்கள். உங்களுடைய நாய்களை, உங்களுடைய குழந்தைகளை பார்ப்பதற்கு இதை மட்டும் சிந்திக்கிறதுக்கு தான் சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே. எத்தனை பியூன்ஸ், எத்தனை அதையா சார் சிந்திச்சிருக்கீங்க? அதில் வந்த வேணா இது. இப்போ மறுபடியும் வந்தவுடனே, ஆட்சி வந்தவுடனே மறுபடியும் இவர் பண்ணி போடுவாரா, அவர் பண்ணி போடுவாரா, ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்கார். நான் வந்தால் அதை பூரா எப்படி பண்ண முடியும்? இருக்கிறவன் பூரா ஆல்ரெடி பொல்யூட்டடு, கரப்டடு. வந்தோடனே ஒரே நாளில் அப்படி முதலமைச்சர், இப்போ புதுசாக ஒருத்தர் வர்றவங்க வச்சுங்க, அவர் வந்தோடனே முதலமைச்சர் ஆகிட்டார். ஆகே, மேடையில் உட்காந்துட்டார். சைட்டு என்ன ஆகப்போகுது? நீ ஒரு மாதத்துக்கு 4 ஆஃபீஸர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப. அன்னைக்கு அவன் முணங்க ஆரம்பிப்பான். நான் இதை சும்மாவெல்லாம் சொல்லலை. எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகள்டையும் பல அதிகாரிகள்கிட்ட பேச வாய்ப்பு இருந்தவன் சொல்கிறேன். எனக்கு வந்து லட்சுமிகாந்தன் பாரதின்னு ஒருத்தர் இருக்கார். நவ் இஸ் ரன்னிங் 97 வயது நினைக்கிறேன். அவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு அவரெல்லாம் எனக்கு பல செய்திகள் சொன்னார். தப்பாக சொல்ல மாட்டார். அவர் வந்து அண்ணாதுரைட்டு இருந்திருக்காரு, கலைஞர் இருந்திருக்காரு, எம்ஜிஆர் தான். அப்போ சொல்கிறாரு, என்னங்கய்யா அப்படி? அதான் ஒன்றும் செய்ய முடியாது பாரதி, ரைட், நம்ம இயங்குறதை இயங்குவோம் நம்ம வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவரை காட்டிலும் ஒருத்தர் வேணாம். அடுத்து நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் பேர்களை சொல்லி அவர்கள் நட்பாக இருக்கும்லாம் சொல்லி எல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்காக சொன்னேன். இறையன்பு என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நாம் நேசிக்கிறோம். தினந்தோறும் ஐயாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதில்ல, தினந்தோறும் நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறதில்ல, தினந்தோறும். ஆனால் அவருடைய ஒவ்வொரு அணுவணுவான விஷயம். இப்போ ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு சென்னையில் கண்ணகி நகரில். ஏற்கனவே நிலவொளி பள்ளி பண்ண முடிஞ்சா இல்லையா?
அவருடைய கொட்டேஷன்களை மட்டும் ஒரு பெரிய ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கார், ஒரு பெரிய அரசியல்வாதி. அவர் ஐயா இதை சொன்னார், கலிலியோ இதை சொன்னார், ஸ்டாலின் இதை சொன்னார், சேகுவாரா இதை சொன்னார். சரி சார், எப்படி அப்ளை பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. முடிஞ்சாச்சா? இனி வரப்போகிறீங்க, வந்தாச்சா? வந்த நொடியிலிருந்து உங்களுடைய ஒட்டுமொத்த பொட்டன்ஷியலோடு ப்ளஸ் அன்பு, கருணை, மாடுனம் கலந்து ஆசை, பேராசையெல்லாம் அப்படி காரில் ஏறும்போதே தெரியணும் சார், இந்த காரில் இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் கொடுத்த மனிதர்களெல்லாம் உழைத்து கொடுத்த வரிப்பணத்தில் நாம் ஏறுகிறோம் என்று எந்த சிந்தனை எவனுக்கு வருகிறதோ அவன் தான் மாற்ற முடியும். அவன்லாம் இப்போ யாருமே இருக்கிறது மாதிரி தெரியலை. இப்போ இருக்கிறவங்க மறுபடியும் வந்தாலும் தயவு செய்து சிந்திங்க. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும், இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும், இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும், இப்போ கூடிய நீதித்துறைக்கும், இப்போ இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கி சிந்திங்க. இரவு போய் இன்றைக்கி நான் பைசா வாங்காமல் நான் செய்கிறேன். சில போலீஸ் அதிகாரிகள்லாம் பார்த்து மிரண்டுருக்கேன். தானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டுலாம் இருக்கார் ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் வாங்குகிற அந்த பென்ஷன் அமௌண்ட்டு, அவர் பேரெல்லாம் சொன்னால் அசந்து போவீங்க, செய்கிறார். அவர் மிகப்பெரிய வீரப்பன் வழக்கிலே வீரப்பனுடைய வேட்டையில் இருந்தவர். அவரை பார்க்குறேன், அவரே சமைப்பார். என்னென்னா நம்ம பென்ஷன் சார் போதும்பா. இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு யார் கேட்குறீங்களோ இல்லையோ, யார் வர்றாங்களோ இல்லையோ அவங்கள தூக்கி போடுங்க. இனிமே வரக்கூடிய இளைஞன், இப்போ இருக்கக்கூடிய யார் வந்தாலும் எண்ணம் செய்ய முடியாது சார். இப்போ இருக்கக்கூடியவங்க, இன்னி வர்றதாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க, இந்த இமோஷனலில் மக்களை கூட்டி வைத்தாலாம் நத்திங். பட் ஒரு உண்மையான ஆள் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் 100 பேர் உருவாகிக்கிட்டே இருக்கான். பிரிட்டிஷ் பிடிச்சி வச்சதை இந்தியா பிடிச்சிங்கல்ல, அது நாசமாக போக்கிட்டோம்ல. இப்போ மறுபடியும் இந்த இந்தியாவையே ஒரு மறுமலர்ச்சி பூமி ஆகக்கூடியவன் எவனோ வந்துக்கிட்டு இருப்பேன். இது நம்ம விதைக்கிறோம். மறுபடியும் சந்திக்கணும். கருவறையின் சுகத்தை கல்லறை வரை நீட்டித்தால் ஒரு மனிதன் தான் செய்ய முடியும் சார். ஒரு விவேகானந்தர் தான் செஞ்சது. அவர் விட்டுட்டு போனது இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கோடி சொத்துக்களாக இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டில். அமெரிக்காவில் அத்தனை ஸ்டேட்லேயும் அவருடைய சங்கம் இருக்கிறது. பட்டினியாக கடந்து வந்தவர். அதற்கு பிறகு எத்தனை பேர் போய் அதை உருவாக்கி இருக்காங்கன்னா கொஞ்சம் பேர். அதான் அவருடைய கான்செப்டை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நாட்டை உருவாக்கலை, இவங்க எத்தனையோ ஆளுகளை உருவாக்கலை. அவங்கள்ட்ட வந்துட்டு போனவங்க என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர்களில் வந்தவர் இன்னைக்கு இந்த நாட்டை ஆளுகிறாரா? ஒவ்வொரு நாளும் விவேகானந்தரை சொல்லி நான் ஆளுகிறேன் என்று சொல்லுகிறாரா? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள். பிஜேபியில் சொல்லுங்கள், ஏடிஎம்கேயில் சொல்லுங்கள், டிஎம்கேயில் சொல்லுங்கள், கம்யூனிஸ்டில் சொல்லுங்கள். அவர் தான் சார் நான் வாழ்கிறேன், அவர் சொல்கிறது தான் சார் வாழ்கிறேன் கிடையாது. அது செய்தியாக படிக்கிறது, கொஞ்ச நேரம் சுவாமி விவேகானந்தர் கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்கிறது, அப்புறம் சுவாமி விவேகானந்தர் மடத்துக்கு போகிறது. இவங்களுமே, இந்த சாமியார்களுமே எங்களுக்கு அவர் வந்தார், ஒருத்தர் மினிஸ்டர் வந்துட்டார்னா நாங்கள் ரொம்ப நட்பாக இருக்கோம். இதெல்லாம் சும்மா செய்திகள், வெறுப்புலையெல்லாம் சொல்லலை. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.